யாருக்கு அறிவு இருக்கு யாருக்கு அறிவு இல்லன்னு கார்ல வந்து பாடுறா நாயே பாடுறா பாரு நல்லா பாரு ஏய் படிப்புல ஃபர்ஸ்ட் டைம் அவன் தங்கச்சியை கெடுத்து அவளை பைத்தியம் ஆக்கிட்டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய் வாங்கடா டேய் எங்கடா போற டேய் டேய் போடா டேய் என் தங்கச்சி மாதிரி ஓடுடா போடா நல்லங்க ஹலோ பார்வதி ராஜசேகர். ஜெகனோட அம்மா இருக்காங்களா? ஆமா, ஜெகனோட அம்மா தான். ஜெகனுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில. அடிபட்டுச்சா? எப்போ? அடிபடல, அவரை வழியில மடக்கி 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அதனால இப்ப அவர் ஐசியூல இருக்காரு. எந்த ஹாஸ்பிடல்? அப்போலோ ஹாஸ்பிடல். அப்போலோ. ஹலோ மிஸ், ஏனுங்க? ஆமா, என்ன இந்தியன் ஓஷன்ல ஸ்விம்மிங் கத்துக்கலான்னு ட்ரை பண்ணியா? தற்கொலை முயற்சியா? ஐ அம் திவ்யா, யோகா டீச்சர். நான் தான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்தேன். நல்ல வேளை வெயிட்டே இல்ல. சாப்பிடவே மாட்டியா? விதி கூட உன்னை சாக விடல பாத்தியா? உன் பிளாஷ்பேக் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அது எதுவா இருந்தாலும் தற்கொலைங்கிறது அதுக்கு தீர்வு கிடையாது. சரி, நீ ரெஸ்ட் எடு. உனக்கு சாப்பாடு இங்கேயே வந்துடும். நீ இதையே சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம். May I come in? Yes, come in. Yes, what can I do for you? யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணோம். மார்னிங்கா ஈவினிங்கா? இப்போ நடந்துட்டு இருக்கிற கிளாஸ் டெய்லி இதே டைம் தான் நடக்குமா? ஆமா. ஏ? தினமும் இதே கிளாஸ்க்கு வந்து கத்துக்கிறேன் மேடம். ஏ? இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம், இந்த டைம்ல தான் நான் ஃப்ரீயா இருப்பேன். சாரி, இந்த கிளாஸ்ல ரஷ் அதிகம். மேடம், நீங்க அப்படி சொல்லக்கூடாது மேடம். எவ்வளவு ஃபீஸ் வேணாலும் தரேன், டொனேஷன் வேணாலும் தரேன் மேடம். அவ்வளவு அவசரமா யோகா கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? வாட் இஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம்? படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, மனசுல நிம்மதியே இல்ல, எப்பவும் ஒரு ஏக்கம். அப்படியே சில சமயம் படுத்து தூங்கினா கூட செக்ஸியா கனவு வருது. எப்படிப்பட்ட கனவு? ஜோதிகா, சிம்ரன், ஐஸ் தெரியுமா உங்களுக்கு? ஐஸா? அதாங்க மிஸ் யூனிவர்ஸ் ஐஸ்வர்யா ராய். ஓ,
இவங்க கூட எல்லாம் நான் டூயட் பாடுற மாதிரி, ஹனிமூன் போற மாதிரி, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி அலங்கரிச்சு பெட். போதும் போதும் போதும். நிறைய சினிமா பாப்பியா? ஆமா மேடம். மேடம், என் கூட படிக்கிறவங்கள நான் பாக்குறதுக்கு பிரசாந்த் மாதிரி இருக்கிறதா சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு லவ் லெட்டர்ஸா கொடுப்பாங்க. எங்க காலேஜ்ல ஒரு லேடி லைப்ரரியன் மேடம், அவங்க ஹஸ்பண்டுக்கு டெல்லியில வேலை. தினமும் என்ன மோட்டார் பைக்ல கூட்டிட்டு போன்னு என்ன உயிரை எடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பைக்ல கூட்டிட்டு போவேன். சடன் பிரேக் போடு, சடன் பிரேக் போடுன்னு பக்கு பக்குன்னு இங்க மேடம் இங்க இடிப்பாங்க. மேடம், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லு. எனக்கு உங்களை பாக்குறப்ப லைப்ரரி ஞாபகம் வருது மேடம். உங்க கூட பைக்ல. சிட் சிட் சிட். சைக்கியாட்ரிஸ்ட பாத்தியா? பாத்து மேடம். அவர்தான் உங்ககிட்ட போனா எல்லாம் குணமாயிடும் சொன்னார் மேடம். ஆஹா. டாக்டர் சர்டிபிகேட் இருக்கா? நீங்க கேட்பீங்கன்னு தெரியும். இந்தாங்க மேடம். ஓ, யூ ஆர் மிஸ்டர் ஜெகன். எஸ் மேடம். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க் யூ மேடம். இட்ஸ் ஓகே. யோகா என்பது தவம் எனப்படும். உள்ளத்தில் உந்தும் எண்ணத்தை தவத்தால் இறைவன் பால் செலுத்த வேண்டும். ஆசையின் பயனாக வினையும், வினையின் பயனாக பிறப்பும் எழுகின்றன. பிறவிப் பிணியை ஒழிக்க தவம் அருமருந்தாக கொள்ளப்படும். ஆசையை ஒழிக்க அடிப்படை தவமாகும். தவமின்றி துறத்தல் அரிது. துறவு நிலையில் முக்கிய பகுதி யோகமாகும். துறவரத்தின் முழு நிலை துறவியல் எனப்படும். தவத்தில் 8 கூறுகள் உள்ளன. அவை கடிவு, நோன்பு, இருக்கை, கலத்தல், தொகைநிலை, பொறை, நினைதல், சமாதி. இவை அஷ்டாங்க யோகம் எனப்படும். பதஞ்சலி முனிவர் வீடு பேறு பெறுவதற்காக பாமா, இங்க உன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் இருக்க தங்களை தயார்படுத்திக்கிறவங்களும் இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதுவும் ஒரு வைத்தியசாலை தான். மருத்துவத்துல இன்னைக்கு இருக்கிற வசதிக்கு கை கால் போயிட்டா கூட செயற்கை கை கால் பொருத்த முடியும். கண் போயிட்டா கூட மாற்று கண் பொருத்தலாம். ஏன் இதயமே பழுதாயிட்டா கூட மாற்று இதயம் வைக்கிற அளவுக்கு மருத்துவம் முன்னேறி இருக்கு. ஆனா மனசு உடைஞ்சு போயிட்டா அத மருத்துவத்தால குணப்படுத்த முடியாது. உடைஞ்சு போன மனசை மாத்துறதுக்கும் ஆறுதல் தரத்துக்கும் ஒரே வழி யோகாவும் தியானமும் தான். நரையும் திரையும் கூட நீங்கும் என்பது திருமூலர் வாக்கு. டேய் மச்சான், ஜிகண்டா. என்னடா இது? வர வர உன்னை பார்த்தாலே உதப்பா இருக்குது. பார்த்தா பயப்படுறீங்க? நீதான் 2 வாரமா எங்களை கண்டுக்கவே இல்லையே. என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, நீதான் யோகா தியானம்னு ரூட்ட மாத்திட்டியே. நீங்களும் நம்பிட்டீங்களா? என்னடா சொல்ற? வாழ்க்கையிலேயே முறையா சூரியன் உதிக்கிறப்பவே எந்திரிக்கிற, தினமும் காலையில நேரம் தவறாம யோகா கிளாஸ்க்கு போற. அப்பனா யோகா கத்துக்கிறேன்றீங்களா? ஆமா. தியானம் பண்றேன்றீங்களா? ஆமா. நானே நினைச்சாலும் இந்த போகத்தை விட்டுட்டு யோகத்துக்கு போயிட முடியுமாடா? இம்பாசிபிள். மச்சான், இது ஓவரு. ஆமா, பின்ன எதுக்குடா யோகா கிளாஸ்க்கு போற? கோலம் போடணும்னா புள்ளி வைக்கணும் மச்சான். பக்கத்து தெருவுல இருக்கிற மும்பை பொண்ணு ரேகாவை கவுத்து காட்டினா ஹாஃப் பாட்டில் பிராண்டி வாங்கி தரேன் பந்தயம் கட்டினியே, ஞாபகம் இருக்கடா? டேய், ஞாபகம் இருக்கடா? அந்த ரேகா அதே யோகா ஸ்கூல்ல இதே டைம்ல தான் யோகா கத்துக்கிறா. இப்ப தெரியுதா மாமா எதுக்கு யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு? பின்னிட்ட. இந்த தடவை உனக்கு ஆஃப் இல்ல, ஃபுல்லு. எதுக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் உன்கிட்ட கட்டுற 25வது பந்தயம். மச்சான், இதுக்கு முன்னாடி நாங்க சொன்ன 24 பொண்ணுங்களையும் கவுத்து உன் பின்னாடி சுத்த வச்சுட்ட. இது 25வது. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, உனக்கு வெள்ளி விழாவே கொண்டாடிட வேண்டியதுதான். வெள்ளி விழா அப்புறம் கொண்டாடலாம். இப்போ
ஐம் ஜெகன். சோ வாட்? ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. ஷட் அப். இது யோகா ஸ்கூல். இங்க சினிமா பேர்ல சொல்லக்கூடாது. நிஜமாவே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தினமும் நீங்க யோகா கிளாஸ் போறீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. சும்மாவா சொன்னாங்க? என்ன மிஸ் சொல்றீங்க? ஏய், கூல் கூல் கூல். அகநானூறு புறநானூறுலாம் கரைச்சு குடிச்சிருக்கேன். எந்த பொண்ணையும் பார்த்த உடனே அவளோட அகம் எப்படி இருக்கும்னு என்னால இமிடியேட்டா சொல்லிட முடியும். ஓ, there you are. உங்க முகத்தை பார்த்தா கூட யோகா கத்துக்கு வந்த மாதிரி தெரியல. கரெக்டா பாயிண்ட பிடிச்சீங்க, ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அலைபாயிர மனசு, அதுவும் வில்லு மாதிரி வளைவு நெளிவோட இருக்கிற வசீகரா டைப் பொண்ணுங்களை பார்த்தா மனசு தவியா தவிக்கும். அந்த மனக்குதிரை அடக்கத்தான் உங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கேன். உங்கள மாதிரி யோகாவை கரைச்சு குடிச்சவங்க லகான பிடிச்சாதான் இந்த குதிரை அடங்கும் நினைக்கிறேன். ஓகே. இந்த லகான பிடிக்க எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையும் முடியல. நீங்க சொல்லி கொடுக்கிற யோகாவால தான் முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே கத்துக்க முடியும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, போக போக நீங்களே பாருங்க. ஜெகன், ஓ அவன் தான் உன் வில்லனா? அவன் பேரை உன் உடம்புல இருந்து சுரண்டி எடுத்துட்டா உள்ள இருக்கிற நினைப்பெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அவன் பேரை பச்சை குத்திக்கிறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? ராத்திரில தூக்கம் வரதில்லைன்னு அவன் சொன்னான். ஆனா உன் தூக்கத்தை கெடுத்தவன் அவன் தான்னு எனக்கு இப்பதான் புரியுது. இத்தனை நாள் உன் பர்சனல் விஷயத்தை பத்தி நான் கேட்கல. ஆனா இப்ப கேக்குறேன். அவன் காதலனா இல்ல காமுகனா? நீ பறி கொடுத்தியா இல்ல பகந்துகிட்டியா? அழுத ஆறுதல் கிடைக்கும், முடிவு கிடைக்காது. உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு, சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். நாங்க புதுசா ஒரு பிளாட்டுக்கு குடி போயிருந்தோம். அதே அபார்ட்மெண்ட்ல ஜெகன் அவன் அம்மாவோட குடியிருந்தான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பண்ண அட்டகாசம் தாங்க முடியல. டேய் ஜெகன், ஒரு குட் நியூஸ்ரா. நம்ம காலனிக்கு புதுசா சூப்பரா ஒரு குட்டி குடி வந்திருக்குடா. அவ பேரு பாமா. சூப்பர் ஃபிகர். அப்படியா? ஆத்தியனா அசந்து போயிடுவ. எங்க கிட்ட பந்தயம் கட்டி எத்தனை ஃபிகரை உன் வலையில விழ வச்சிருக்க. உனக்கு உண்மையிலே டேலண்ட் இருந்தா இந்த ஃபிகரை மடக்கி காட்டு பாப்போம். அட போடா, லவ் பண்ணி அழுத்து போச்சு. வேற ஏதாவது புதுசா இருந்தா சொல்லு. அப்போ ஒண்ணு பண்ணு, எப்படியாவது அவளை உன் வழி கொண்டு வந்து அந்த இளமையான அழகான நெஞ்சில உன்னோட பேரை அங்க அங்க பச்சை குத்த வைக்கணும். முடியுமா உன்னால? சேலஞ்ச். வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னும் ஒரே வாரத்துல அவன் நெஞ்சில என் பேரை பச்சை குத்த வைக்கிறேன். என்னடா பேட்டு? ராயல் சேலஞ்ச். ஃபுல் பாட்டில். ஃபுல். எஸ்.